ஓம் நம சிவாய போற்றி. தென்னாடுடைய சிவனையை போற்றி. மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் தும்பப்பட்டி திருச்சி செல்லும் பைபாஸ். மதுரை மாவட்டம் மதுரையிலிருந்து திருச்சி செல்லும் பைபாஸில் மேலூர் வட்டம் தும்பைப்பட்டி ஸ்டாப் பைபாஸில் இருந்து நாம் ஸ்ரீ லாலாஸ்ரீ ஸ்ரீ கண்ணப்ப சித்தர் ஐயா சித்தர் பீடத்திற்கு நாம் இப்போ செல்ல போகிறோம். அதுக்கான ரூட், இந்த வழி செல்லும் வழி உங்களுக்கு இந்த மதுரை மாவட்டத்திலிருந்து பைபாஸ் திருச்சி செல்லும் பைபாஸில் தும்பப்பட்டியில் ஸ்டாப்பில் பைபாஸில் இறங்குறோம்னா இங்கேருந்து நம்ம ரூட் காமிக்கிறோம். இந்த வீடியோ மூலம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியான அந்த ரூட், அந்த கோவிலுக்கு செல்லும் நாம் அந்த ரூட்டை நம்ம பார்த்துக்கொள்கிறோம். ஓம் நம சிவாய போற்றி. தென்னாடுடைய சிவனையை போற்றி. மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் தும்பப்பட்டி ஸ்டாப் திருச்சி பைபாஸ். புதுப்பட்டி புளியங்காடுலேருந்து லெஃப்ட் சைட்லேருந்து நேராக அந்த சித்தர் பீடத்துக்கு போகலாம். இதுதான் நம்முடைய ரேட். இந்த ரூட்டு இப்போ இந்த வீடியோ மூலம் நம்ம பார்க்க போகிறோம். திருச்சிட்டம்பலங்கய்யா போலாங்க. வணக்கம் நண்பர்களே, நம்முடைய ஏஎம் சப்ஸ்டார் யூடியூப் சேனல் மூலியமாக நம்ம பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நம்ம தமிழ்நாட்டினுடைய ஆலயங்கள் திருப்பணிகள் செய்யப்பட்டிருக்கும் ஒவ்வொரு கோவில்கள் சித்தர் பீடங்கள், இந்த மாதிரி நம்ம ஆன்மீக பணி என்பது நம்முடைய மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒழுக்கம் பழக்க வழக்கங்கள் மாறுவதற்காக ஒரு ஆன்மீக பணியில் செயல்படுவது. அந்த ஊர் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆலயம் என்பது இது மாதிரி நாங்கள் எங்களுடைய யூடியூப் சேனல் இந்த கோயிலுடைய வரலாறு மற்றும் கும்பாபிஷேகம், கோயில் திருப்பணி சம்பந்தப்பட்டது, விசேஷம் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரிகள் நாங்கள் வீடியோ எடுத்து எங்களுடைய சமூக சேவை, ஆன்மீக சமூக சேவை பணியாக இதை செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இதுபோல் உங்கள் ஊரிலும் கோவில் விழா, ஃபங்க்ஷன், இந்த மாதிரி திருப்பணிகள் இதெல்லாம் இந்த மாதிரி வீடியோவை மிக சிறப்பாக அமைத்து தரப்படுகிறது. நாம மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் தும்பப்பட்டி பைபாஸ், நம்ம தும்பப்பட்டி ஸ்டாப் அந்த திருச்சி பைபாஸில் ஐயா உள்ள படம்னா இப்போ அந்த தும்பப்பட்டி பைபாஸில் இருந்து நேராக அந்த பைபாஸில் லெஃப்டன் அந்த பைபாஸில் இறங்கி அதுக்கப்புறம் பைபாஸ் பாலத்தில் இருந்து உள்ளே வர்றோம். உள்ளே வந்துட்டு அந்த பாலத்தில் அடியில் இருந்து வரும் பொழுது இங்கிருந்து லெப்டன் ஒரு ஆர்ச்சு, இந்த பாலத்து அடியிலிருந்து ஒரு லெப்டன் இந்த பாலம் வரும். அதுக்கப்புறம் இந்த ஆர்ச்சில் இருந்து உள்ளே வர்றோம்னா அப்புறம் அங்கே ஒரு ரைட்டில் ஒரு ரோடு உள்ளே போகுங்க. அந்த ரைட் ரோடு போகும்போது அந்த ரோட்லேருந்து போகும்போது ஸ்ரீ லாலாஸ்ரீ கண்ணப்ப சித்தர் பீடம் 72வது குருபூஜை முன்னிட்டு மிக சிறப்பாக இன்று நடைபெறுகிறதுங்க. இதிலிருந்து நம்ம சித்தர் பீடத்துக்கு நம்ம வருகிறோம். இந்த பாலத்தில் இருந்து அடியில் அப்படியே ரைட் டர்ன் எடுத்துட்டோம்னா ஸ்ரீ லாலாஸ்ரீ அந்த கண்ணப்ப சித்தர் பீடத்திற்கு இந்த தும்பப்பட்டி ஸ்டாப்ல இருந்து இந்த பாலத்துக்கு அடியில் லெஃப்ட் டர்ன் ஒரு ரோடு நேராக போகிறோம். இப்போ தும்பப்பட்டி அந்த ரூட்டு நம்ம ஏரோ மார்க் பார்த்துட்டோம். தும்பப்பட்டி ஏரோ மார்க்லேருந்து நேராக ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோடு போயிட்டுருக்குங்க. இப்பொழுது ஒரு தண்ணி டாங்கி கூட இந்த லைனில் அப்படியே வரும். அதுக்கப்புறம் லெஃப்ட் டர்ன், இது ரைட் டர்ன் இருக்குது, ஒரு தண்ணி டாங்கி. அதுக்கப்புறம் ஒரு லெஃப்ட் டர்ன் ஒரு ரேஷன் கடை, அதாவது கூட்டுறவு சொசைட்டி அப்படின்னு சொல்கிற வேளாண்மை துறை ஒரு ரேஷன் கடை கூட இருக்குது. அது நம்ம பார்க்க போகிறப்ப இந்த லெஃப்ட் டர்ன் இருக்குது, ஒரு மூங்கி மரத்தோடு இருக்குதுதாங்க. ஈவேசேன் மையம் அப்படின்ற ப்ரொடியூசர் இது தொடக்க வேளாண்மை அப்படின்ற சைடில் இருக்கும். நேராக அந்த ஸ்ட்ரெயிட் அந்த ரோட்லேயே போயிட்டே இருக்கோம். ஒரு ஆலமரம் அப்படின்னு சொல்றது, அரச மரம் அப்படின்னு சொல்ற ஆலமரம் மிக ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும். நம்ம ஐயா கூட சித்தர் அப்படி வழிபாடுல நம்ம ஐயா அடியார்கள் ஐயா அந்த சித்தர் பீடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு
குரு பூஜை விழாவை முன்னிட்டு நம்ம நாளை குரு பூஜை விழா முன்னிட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும் ஒவ்வொரு அடியார்கள் ஐயா இந்த மாதிரி மிக சிறப்பாக வந்து கொண்டிருக்காங்க. இன்று நம்ம மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் என்று சொல்லப்பட்டாலே தும்பப்பட்டி அப்படின்ற எங்க இருக்குங்க அப்படின்னுட்டா நம்ம மதுரை மாவட்டத்திலிருந்து திருச்சி பைபாஸ்ல போற வழியில நம்ம மேலூர் வட்டத்துல தும்பப்பட்டிக்கு நம்ம வந்துடும். தும்பப்பட்டி வந்துட்டோம்னா அந்த ஸ்டாப் அந்த பைபாஸ்ல இருந்து கீழே அடியில ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல இறங்கி அந்த அடியில இருந்து அந்த பாலத்துக்கு இருந்து ரைட் ஹேண்ட் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் திரும்பணும். திரும்பிட்டு நேரா வந்து தும்பப்பட்டி அங்கக்குள்ளே ஒரு போர்டு இருக்கு. அந்த ஏற மார்க்ல இருந்து நம்ம உள்ள வந்துட்டே இருந்தோம். இப்போ காந்தி அப்படிங்கிற மகாத்மா காந்தி ஒரு தனியார் ஸ்கூல் இங்க இருக்கு. நம்ம வரும்பொழுது அந்த வேளாண்மை துறை மகாத்மா தனியார் ஸ்கூலு எல்லாமே இருக்குங்க. அதுல இருந்து நேரம் அந்த ஸ்கூல்ல இருந்து நேரா ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம வந்துகிட்டே இருக்கோம். இந்த ரோட்ல நேரம் கொஞ்சம் தூரம் வந்துகிட்டே இருந்தோம்னா நம்முடைய ஸ்ரீ லாலாஸ்வரி சித்தர் அந்த பீடத்துக்கு நம்ம செல்லும் வழிதான் இங்க இருக்கு. கண்ணப்ப சித்தர் ஐயாவுடைய திருக்கோயிலுக்கு நம்ம செல்றோம். அங்க இப்ப நம்முடைய ஆன்மீகம் என்று சொல்லப்பட்ட வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு பிரச்சனைகள் நம்முடைய வந்து கோவில் இல்லாத எந்த ஊருமே இருக்காது. அதே மாதிரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இங்க இருக்கிறது. இந்த அரசு ஆரம்ப சுகாதார லெஃப்ட் இருக்கு. இந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் வந்து அதுல இருந்து நேரம் அந்த ரோடு போயிட்டே தான் இருக்கணும். நம்ம இப்ப ஸ்ட்ரெயிட்டா அந்த ரோட்லயே போயிட்டு இருந்தோம்னா இந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை தாண்டி நம்ம போயிட்டே இருக்கோம். அப்புறமா இந்த புதுப்பட்டி என்ற பிரிவு அந்த ஸ்டாப் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வரும். இப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாப் கூட உங்களுக்கு நேரா தெரியுது பாருங்க. நேரா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாப்கிட்ட போயிட்டு அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் திரும்பினோம்னா புளிய மரந்தோப்பு. அந்த புளிய மரந்தோப்புல இருந்து ஒரு மண் ரோடு நேரா போகுது. இப்பொழுது இந்த மண் ரோடா தெரியும். இதுவே தார் சாலையாக மாறிடும். இது தார் சாலையாக மாறினா நேரா இந்த சித்தர் பீடத்துக்கு போற ஒரு ரோட் அந்த வழி. ஸ்ரீ லாலாஸ்வரி ஸ்ரீ கண்ணப்ப சித்தர் ஐயாவுடைய பீடத்துக்கு வந்துட்டோம். இப்ப இதுதான் பஞ்சப்பட்டி புதுப்பட்டி தும்பம்பட்டி ஸ்டாப்ல இருந்து நம்ம சித்தர் பீடத்துல இருந்து இப்போ வந்து புளியதோப்புல இருந்து வந்துகிட்டு இருக்கோம். இதுதான் இந்த ரூட்ல இருந்து நேரா போயிடுறோம். நம்ம நேரா போனோம்னா நாம இந்த சித்தர் பீடத்துக்கு செல்லும் வழி இதுதான். மதுரையில் மிக ஒரு புகழ்பெற்ற என்று ஒரு ஸ்தலம், ஆன்மீக ஸ்தலத்திலையும் சித்தர் பீடம் ஐயாவின் சிவா இந்த தமிழ்நாட்டில் அல்ல உலகமெங்கும் எங்கெல்லாம் இதை வழிபாடுகள் சேவைகள் பல பணிகள் செய்யப்பட்டு வந்த வரலாறு படைத்த இந்த ஆலய திருப்பணிக்கு இந்த கோவிலுக்கு வந்தோம் என்றால் நம் வேண்டுதல் என்று சொல்லப்பட்டால் வேண்டிய வரமெல்லாம் வேண்டியதை நிறைவேற்றி கொடுப்பார். ஐயர் திருவடியால் வாழ்வில் இருக்கும் கஷ்ட துன்பங்கள் பாவங்கள் எல்லாமே நீக்கிடுவார். நீங்கள் ஒரு முறையாவது இதே இங்கிருக்கும் சித்தர் பீடத்துக்கு வாருங்கள். நாளை இன்று 72வது குரு பூஜை விழா மிக சிறப்பாக இங்கு நடைபெறுகிறது. அனைத்து அடியார் பெருமக்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் இந்த சித்தர் பீடத்திற்கு வாருங்கள். மிக சிறப்பாக இங்கு நடைபெறுகிறது. அனைத்து அடியார் பெருமக்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் இன்று ஆலயத்தின் திருப்பணிகளில் மிக சிறப்பாக நடைபெறுகிறது. இங்கு பக்கத்துல ஒரு அந்த லேண்டு இந்த வீடு மனைகள்லாம் வந்து பிளாட் போட்டிருக்காங்க. கோயில் சிறப்பு நம்முடைய அடியார்கள் தமிழ்நாட்டில் இருந்து எங்கெங்கெல்லாம் வருகிறார்கள். இந்த அடியார் சித்தர் பீடத்துக்கு குரு பூஜை விழாவுக்கு வருகை வருகிறார்கள். நம்ம பார்த்து கொண்டிருக்கும் சித்தர்கள் பீடத்திற்கு அடியார் பெருமக்கள் மிக சிறப்பாக வந்து கொண்டிருக்காங்க. நம்ம கோலாகலம் நம் தமிழ்நாட்டில் இல்லை, நம்ம இந்தியாவில் இந்த உலகத்தில் இல்லை, இந்த உலகத்திற்கே சிவபெருமான் முதல் கடவுளாக வழிபாடு செய்யப்பட்டிருந்த சிவபெருமான் வாழ்க்கை. இந்த சிவபெருமான் வாழ்க்கையில் வந்து பயணம் செய்யப்படுகிறோம் என்றாலே இந்த சித்தர்களின் வழிபாடுகள் என்று சொல்லப்பட்டாலே இவங்க தான். நம்முடைய ஒவ்வொரு திரு ஆலய பணியிலும் சரி, இன்னும் ஒரு பெண்ட் கார்னர் வரும். இந்த பெண்ட் கார்னர்ல இருந்து நேரா இங்க இருந்து பார்த்தா அந்த கோயிலே நம்முடைய சித்தர் பீடமே தெரியும். ஒரு டிரான்ஸ்வரம் ஒன்று தெரியும் லெப்டன்னு. நேரா பார்த்தா இங்க இருந்து கோயிலே தெரியும். இதுதான் நம்முடைய ஸ்ரீ லாலாஸ்வரி ஸ்ரீ கண்ணப்ப சித்தர் பீடம் அப்படி என்று சொல்லப்படும். ஆன்மீகத்தின் வழி என்று சொல்லப்படும் பல சரித்திரங்கள் சாதனைகள் சொல்லப்பட்டால் ஒவ்வொரு ஆலயங்கள் கட்டும் பணிகளும் மிக ஒரு அருள்வாக்கில் ஒரு சித்தரின் என்று சொல்லப்பட்டால் இந்த சிவாலயம் என்று சொல்லப்படும் உலகிலே முதற் கடவுளாக சொல்லப்படும் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும்
அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்றதும் வாழ்க்கையில் மனிதனாய் வாழ வேண்டும் என்றால் பல ஆன்மீக பணிகளில் இருந்தாலும் இந்த ஈடுபாடு கொண்டு கோயில் திருப்பணிகள் சேவைகள் சமூக சேவைகள் செய்யப்பட்டு இந்த ஆலய திருப்பணிக்காக நீங்களும் உதவி செய்யுங்கள். நம் ஆலயத்திற்கு வந்து நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கும் நம்முடைய சித்தர் பீடத்திற்கு ஸ்ரீ ராலாசரி ஸ்ரீ கண்ணப்ப சித்தர் பீடம் இங்கு வந்து விட்டோம். ஐயா வணக்கம். இப்ப நம்ம சித்தர் பீடத்துக்கு வரோம். 22வது குரு பூஜை விழா மிக சிறப்பாக இங்கே நடைபெறுகிறது. அனைத்து அடியார் பெருமக்கள் மற்றும் பொதுமக்கள் வருக வருக அன்போடு ஓம் நம சிவாய போற்றி சென்னாடுடைய சிவனையை போற்றி. அப்ப நம்ம சுவாமியுடைய சிறப்பு தரிசனம் ஐயா கிட்ட நேரடி நேர்காணல் நம்ம பார்க்க போறோம். நாளைக்கு 22வது குரு பூஜை விழா மிக சிறப்பாக இங்க நடைபெறுகிறது. ஐயா நமச்சிவாயம். நம்ம தும்பப்பட்டியில் கண்ணப்ப சித்தர் ஆலயத்தில் 72வது குரு பூஜை நாளை நடைபெறுவதால் அனைத்து பக்தர்களும் சிவனடியார்களும் வந்து ஐயாவோட அருளாசி பெற்று மிக சிறப்பாக குரு பூஜை நடத்தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வோம். மேலும் ஐயா உடைய சித்துக்கள் நிறைய உள்ளது. அவரை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சுருக்கமா சொல்றேன். ஐயா திருமலையில வாழ்ந்து அங்க ஐக்கியமானவர். அவருடைய பிறந்த ஊர்ல ஆலயம் கேட்டாங்க. எல்லாரும் முடியும் பிடிமண் எடுத்து இந்த ஊர்ல ஆலயத்தை அமைச்சிருக்கோம். அடுத்த குரு பூஜை விழால ஐயாவோட பீடத்தையும் சேர்த்து நாங்க இதுல கண்டிப்பா நாங்க போட்டு விடுறோம். மக்களுக்கு தெரியட்டும். ஓ நமச்சிவாயம். நமசிவா நமசிவா. திருச்சிற்றம்பலம் ஐயா. நம்முடைய இன்று நாளை நடைபெறுகிற 72வது குரு பூஜை விழா மிக சிறப்பாக நம்முடைய மதுரை மாவட்டத்திலிருந்து மேலூர் வட்டம் திருச்சி பைபாஸ்ல வந்தோம்னா எங்கு வந்து நாளை நடைபெறும் ஞாயிற்றுக்கிழமை 72வது குரு பூஜை ஸ்ரீ ராலாசரி ஸ்ரீ கண்ணப்ப சித்தர் ஐயா சுவாமிகள் சித்தர் விடுதல் மிக சிறப்பாக இங்கே குரு பூஜை விழா நடக்குது. மற்றும் அடியார் பெருமக்கள் பொதுமக்கள் அனைவரும் பக்தர் கோடிகள் அனைவரும் வாருங்கள், இறை அருள் பெறுங்கள். ஐயாவின் சிவபெருமானின் திருவருளால் உலகமெங்கும் முதல் கடவுளாக சிவபெருமானின் திருவருளால் இன்று ஆன்மீக பயணம் என்றால் உலகிலே மிக சிறப்பாக நடைபெறுகிறது. நாம ஊரில் ஆலய திருப்பணிகளும் மிக சிறப்பாகவும் கோயில் ஆலயங்களும் மிக சிறப்பாகவும் இங்கு ஐயனை வழிபாடு பண்ணால் மிக வெற்றி வாழ்க்கையில் பல மாற்ற சரித்திரங்களும் உருவாகும் என்பது வருக வருக அன்போடு உங்களை இரு கரங்களோடு கூப்பிடுகிறோம். வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். ஓம் நம சிவாய போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. நம சிவாய போற்றி. ஓம் நம சிவாய போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. இறை என்பது வாழ்வில் வெற்றியும் கவலையும் தீர்த்து கஷ்டம் துன்பம் பாவம் தீர்த்து வாழ்க்கையில் பல மாற்றங்கள் கொண்டு வருவதற்குத்தான் இந்த இறைவன் என்பது ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி. நம் இறைவனை வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் பல மாற்றங்களும் நம் உலகில் வாழுகின்ற அனைவரும் மிக சிறப்பாக நல்ல மனிதராக வாழ வேண்டும் என்பது பல சேவைகள் செய்ய வேண்டும், பல சரித்திரங்கள் படைக்க வேண்டும் என்றால் ஆன்மீக பணியில் நீங்கள் பயணித்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் நாம் சாதிக்க முடியும் என்று நான் விடைபெறுகிறேன். உங்களிடம் அன்பு பாசமும் நட்பு என்ற பல சமூக சேவைகளை எதிர்பார்ப்போடு நான் இன்று AM சன்ஸ்டார் அண்ட் யூடியூப் சேனல் மூலியமாக என்னுடைய ஆன்மீக சமூக சேவை பயணத்தை நான் தொடர்படுகிறேன். வாருங்கள், நம் குரு பூஜை அனைவரும் மிக சிறப்பாக தரிசனம் பெறுவோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். சிறப்பாக அன்னதானத்தோடு இங்கு அடியார் பெருமக்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு இன்று முதல் நாள் 72வது குரு பூஜை விழாவை முன்னிட்டு சிறப்பாக நடைபெறுகிறது. வாருங்கள் வாருங்கள், இறை அருள் பெறுங்கள். ஸ்ரீ ராலாசரி ஸ்ரீ கண்ணப்ப சித்தர் சுவாமி திருவருள் பெறுங்கள்.